ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி நாங்கள் பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் ஏஜ். யார் எழுதுனாங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ இந்த ஸ்டோரியில் பொறுத்த வரைக்கும் ரஸ்கின் பாண்ட் எதை பற்றி சொல்ல நினைக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலே கெட்டவங்க. ஸோ அவங்க வந்துட்டு குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எப்பயுமே இருக்கும். நம்ம சின்ன குழந்தைலேருந்து சொல்லி வளர்க்குறது அது அந்த விஷயம் தான். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஏதாச்சும் கொடுத்தா வாங்கக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கடந்து வந்துட்டுருப்போம். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ரஸ்கின் பாண்ட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலே கெட்டவங்க கிடையாது, அவங்க நல்லவங்களும் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அருண். அவர் தாங்க இதில் ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் யாருன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு உமன் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக எப்படின்னா ஒரு ஒயிட் சாரி வியர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளான இதாக தான் இருப்பாங்க அந்த லேடி. அதுக்கப்புறம் வந்துட்டு சதீஷ் யாருன்னா நம்ம அருணோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு சதீஷோட மதர். ஸோ இவங்களாம் தான் மெயின் கேரக்டர். ஸோ இப்போ நம்ம அருண் வந்துட்டு எப்படின்னா ஒரு 13 years ஓல்டு பாய். ஸோ அவன் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ட்ரெயினுக்காக. ஸோ அந்த எந்த பிளாட்ஃபார்ம்லனா அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ட்ரெயின் வந்துட்டு midnight 12 o'clock தான் வரும். ஸோ அந்த 12 o'clock வர ட்ரெயினுக்காக ரொம்ப நேரமாக அந்த பிளாட்ஃபார்மில் தனியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஸோ இவன் வந்துட்டு இப்போவும் தனியாக போகிற அளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஒரு ட்ரஸ்ட்டில் வந்துட்டு அந்த பையனை தனியாக அனுப்பியிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அருண் தான் ரீச் ஆகிட்ருப்பான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து அந்த பிளாட்ஃபார்ம் நடக்கிற விஷயங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்பான். ஸோ பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃப்ரூட்ஸ் விற்றுட்ருக்காங்க, டீ விற்றுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு லேடி அவன் பக்கத்தில் வராங்க. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஒயிட் சாரி வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அவங்க நேராக அருண்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீ யார், எங்கேருந்து வர, தனியாக என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. இவனும் நான் இந்த மாதிரி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 12 o'clock தான் என் ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். சரி அப்போ என் கூட வா, ஏதாச்சும் நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டே பேசலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அருணுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. என்னென்ன யாருன்னே தெரியாத ஏதோ ஒரு லேடி நம்மக்கிட்ட வந்து வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடையும் ஒரு பயத்தோடையே ஏஞ்சி போகிறான் நம்ம அருணுமேவும். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேருமே அந்த ரயில்வே கேன்டீனுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த கேன்டீனில் உட்காந்துட்டு அந்த லேடி வந்துட்டு டீ, சமோசா, அப்புறம் ஜிலேபிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அது 3த்தையுமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான் அருண் வந்துட்டு. ஸோ 2 பேருமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா இப்போ அந்த லேடி வந்துட்டு நம்ம அருண் கிட்ட வந்துட்டு எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் அருண் வந்துட்டு அந்த லேடியை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ இவன் பேசுகிறதுக்கெல்லாம் அந்த லேடியும் வந்துட்டு தலையாட்டிட்டு நல்லா லிசன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம அருண் வந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், என்ன ஏது, அவன் எங்கேருந்து வரான்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா புட்டு வச்சு பேசிகிட்ருக்கான். ஸோ இது மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏஞ்சி நடந்து வராங்க. ஸோ நடந்து வர வழியில் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா அருண் ஏஜில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு க்ராஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி அடுத்து நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஏற ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்போ கரெக்டாக அவன் இறங்கி ஏறுறப்போ ஒரு ட்ரெயின் வந்துடும், ஒரு என்ஜின், அந்த ட்ரெயின் என்ஜின் வந்துடும். ஸோ அதை பார்த்தோன்னே அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாயிரும். இந்த பையன் இப்போது குதிக்கிற நேரத்தில் கரெக்டாக அந்த என்ஜின் வருது, அவன் இடிச்சிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த பையனே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் இறங்கி அந்த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஏறினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் அந்த லேடிக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அருணும் அந்த லேடியும் நடந்துக்கிட்டேவும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டேவும் அப்படியே அகெயின் அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காடுறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து யார் நம்ம சதீஷோட மதரும் வராங்க. ஸோ சதீஷை பார்க்கவுமே அருண் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். சரி வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போது வந்துட்டு
சதீஷ் வந்து அருண் கிட்ட இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்து நம்ம அருண் இல்லையா, சரி வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த சதீஷோட மதர் வந்துட்டு அப்படியும் அருண் கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து நீங்கள் தான் அருணோட அம்மாவா, வாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த லேடியுமே நான் தான் அருணோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போது. ஆனால் இப்போது அருணுக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவங்க நினச்சிருந்தா நான் அம்மா இல்லை, அவன் தனியாக இருந்தால் நான் வந்திருந்தேன்னு சொல்லி சும்மா அவனை பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி தனியாக விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நின்றுட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நான் தான் அவனோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க, பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க. சதீஷோட மம்மியுமே எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் நம்பக்கூடாது, நான் சொல்கிறது தான் கரெக்டாக, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவராக ரூல் போடுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அதிலேயே நிற்பாங்க, மற்றவங்களையும் அதை தான் நம்பவும் வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்மளோட சதீஷோட மதர். அது வந்து நம்ம அருணுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் தான் ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் வரோமேவும் சதீஷ் வந்துட்டு அந்த ட்ரெயின் மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போதேவும் அதில் ஏறிட்டு சீட் போட்டுருவான். நம்ம அருணுமே பின்னாடியே போயிட்டு ஏறிட்டு 2 பேருமே இப்போது சீட் போட்டு விண்டோ சீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படின்னா சதீஷ் வந்துட்டு சதீஷோட மதர்கிட்ட நல்லா பேசிகிட்ருக்கான். இந்த பக்கம் நம்மளோட அருணோட கண்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியவே உத்து பார்த்துட்டே இருக்குது. ஸோ நீ யார் என்னன்னே தெரியாது, இவ்வளோ நேரம் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க, என்னோட அம்மாவாகவும் நீங்கள் நடிச்சிங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தில் அவங்க கண்ணையே பார்த்துட்ருக்கு அருணோட கண்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் கிளம்பிருச்சு. இந்த பக்கம் சதீஷ் வந்துட்டு பாய் மம்மி இந்த மாதிரி சொல்லுவான், குட் பாய் மதர் இந்த மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கு சதீஷோட மம்மியுமே பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாய் சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட அருண் இல்லையா, அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த பையன் அப்படியும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியை பார்த்து குட் பாய் மதர்ன்னு சொல்லிட்டு அவனுமேவும் டாட்டா சொல்லுவான். இந்த பக்கம் அந்த லேடியுமேவும் பாய் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் நகர்ந்து அது மூவ் ஆகி போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் அந்த அருணோட ஃபேஸ் மறையும் இல்லையா, அது வரைக்கும் அருணோட ஃபேஸையே அந்த லேடி பார்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அருணுமேவும் அந்த லேடியவே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியாக தான் இந்த ஸ்டோரி வந்து முடியும். ஸோ இதுலேருந்து எப்படின்னா, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலே கெட்டவங்க கிடையாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸில் நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.